Hi and welcome to Easy Spoken English Kanji. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோலையும் நம்ம adjective clauses and noun clauses சேர்ந்து வர லாங் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இது எப்பயும் போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் சேர்த்து வச்சுட்டு இருந்த பணம் எவ்வளோ முக்கியம்னு நான் உணர்ந்தேன், அதனால் அதை வச்சுக்க முடிவு பண்ணேன். ஓகே, ஸோ நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். ஐ ரியலைஸ்ட் சம்திங். ஸோ இங்கே நான் என்ன உணர்ந்தேன்னு சொல்கிறேன்னா, பணம் எவ்வளோ முக்கியம்னு நான் உணர்ந்தேன். ஐ ரியலைஸ்ட் ஹவு இம்பார்ட்டண்ட், எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுனால ஹவு இம்பார்ட்டண்ட் த மணி வாஸ், பணம் எவ்வளவு முக்கியம் என்று நான் உணர்ந்தேன். பட் பணம்னு மட்டும் சொல்லாமல் அந்த பணத்தை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். என்ன சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் சேர்த்து வைத்து கொண்டிருந்த பணம். ஸோ பணத்து பக்கத்தில், த மணி பக்கத்தில் அந்த சென்டென்ஸை நம்ம எழுத போகிறோம். த மணி தட் ஐ ஹேட் பின் சேவிங் வாஸ். ஓகே, இல்லை தட் இல்லாமல் ஹவு இம்பார்ட்டண்ட் த மணி ஐ ஹேட் பின் சேவிங் வாஸ். ஸோ மணியை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற இந்த ஐ ஹேட் பின் சேவிங்ன்றது தான் adjective clause. ஓகே, ஸோ அதை அங்கே எழுதிட்டு அப்புறம் அந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், வாஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேயா, அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற சென்டென்ஸ், அதனால் நான் அதை வச்சுக்க முடிவு பண்ணேன். ஸோ ஐ டிசைடட் டு கீப் இட். ஓகே, ஐ ரியலைஸ்ட் ஹவு இம்பார்ட்டண்ட் த மணி ஐ ஹேட் பின் சேவிங் வாஸ். ஸோ ஐ டிசைடட் டு கீப் இட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் 2 clauses இருக்குது. ஹவு இம்பார்ட்டண்ட் த மணி வாஸ் அப்படின்றது நவுன் clause. அந்த நவுன் clauseல இருக்கிற சப்ஜெக்ட், த மணி அப்படின்ற சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற சென்டென்ஸ் தான் adjective clauseன்னு சொல்கிறோம். ஐ ஹேட் பின் சேவிங் அப்படின்ற சென்டென்ஸ். ஓகே, அண்ட் ஃபாலோட் பை ஸோ யூஸ் பண்ணி ஒரு clause எழுதியிருக்கோம். ஸோ ஐ டிசைடட் டு கீப் இட். ஓகே, இதே மாதிரி பேட்டர்னில் தான் இன்றைக்கி எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இருக்க போகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். எங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் எவ்வளவு முக்கியமானதுன்றது எங்களுக்கு தெரியும், அதனால் அதை எங்கள் ப்ராஜெக்டில் அப்ளை பண்ண நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும். என்ன விஷயம்னா, ஃபீட்பேக் எவ்வளவு முக்கியமானதுன்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ we know how useful the feedback is. ஓகே, we know how useful the feedback is. ஃபீட்பேக் எவ்வளோ யூஸ்ஃபுல்லானதுன்னு எங்களுக்கு தெரியும். எந்த ஃபீட்பேக்குன்னு சொல்லியிருக்கோம்? எங்களுக்கு கிடைத்த கருத்து, எங்களுக்கு கிடைத்த ஃபீட்பேக். கரெக்டாக? So we know how useful the feedback we got is. So we have decided, நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். So we have decided, என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா ப்ராஜெக்டில் அப்ளை பண்ண, to apply it to our project. Okay, so we know how useful the feedback we got is. So feedback we got அப்படியும் சொல்லலாம், இல்லை feedback that we got அப்படியும் சொல்லலாம். Okay, so we know how useful the feedback isன்றது நவுன் clause. அதில் இருக்கிற ஃபீட்பேக்குன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற we got, that we gotன்றது adjective clause. ஓகே, ஸோ we have decided to apply it to a project. இது ஸோ யூஸ் பண்ணி வர clause. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவர் எனக்கு கொடுத்த அட்வைஸ் எவ்வளோ வேல்யூபிள்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை ஃபாலோ பண்ண நான் சூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஐ அண்டர்ஸ்டுட். என்ன விஷயம்? அட்வைஸ் எவ்வளவு வேல்யூபிள்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹவு வேல்யூபிள் தி அட்வைஸ் வாஸ். ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு வேல்யூபிள் தி அட்வைஸ் வாஸ். என்ன அட்வைஸ்? அவர் எனக்கு கொடுத்த அட்வைஸ். கரெக்டாக? அட்வைஸ் that he gave me or the advice he gave me was. I understood how valuable the advice he gave me was. So I chose to follow it. அதனால் நான் அதை பின்பற்ற தேர்ந்தெடுத்தேன், முடிவு செய்தேன். டிசைடட்னு கூட யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸில் டிசைடட் சொன்னதுனால இங்கே ஐ சோஸ் டு ஃபாலோ இட்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு வேல்யூபிள் தி அட்வைஸ் வாஸ். இது நவுன் clause. ஸோ அட்வைஸை டிஸ்கிரைப் பண்ணி அதுக்குள்ளவே நம்ம ஒரு adjective clause எழுதியிருக்கோம். தி அட்வைஸ் that he gave me was or simply he gave me was followed by the so clause. So I chose to follow it. Okay, the next one. நான் உன்கிட்ட கொடுத்த ஃபைல்ஸ் எவ்வளவு வேல்யூபிள் அண்ட் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஸோ உனக்கு தெரியுமான்னு கேட்குறோம். 2 விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்குறோம். உன்கிட்ட கொடுத்த ஃபைல்ஸ் எவ்வளோ வேல்யூபிள், இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? 2வது விஷயம், அதை முடிக்க எவ்வளோ டைம் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ 2 நவுன் clauses யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் நவுன் clauseக்குள்ளவே ஒரு adjective clause யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள். டு யூ நோ அந்த ஃபைல்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டண்ட் என்று உனக்கு தெரியுமா? ஹவு வேல்யூபிள் தோஸ் ஃபைல்ஸ் ஆர். டு யூ நோ ஹவு வேல்யூபிள் தோஸ் ஃபைல்ஸ் ஆர். இங்கே ஃபைல்ஸை டிஸ்கிரைப் பண்ணி என்ன adjective clause வந்திருக்கு? நான் உன்னிடம் கொடுத்த கோப்புகள். ரைட்? ஸோ த ஃபைல்ஸ் ஐ கேவ் யூ ஆர்.
Do you know how valuable those files that I gave you or I gave you are? And இன்னொரு விஷயம் என்ன தெரியுமான்னு கேட்குறோம். அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு தெரியுமான்னு கேட்குறோம். ஓகே, அண்ட் ஹவு லாங் இட் டுக் மீ டு கம்ப்ளீட் தெம். ஓகே, அண்ட் ஹவு லாங் இட் டுக் மீ டு கம்ப்ளீட் தெம். Do you know how valuable those files I gave you are and how long it took me to complete them? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் நம்ம ஸோ யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே அண்ட் யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக இன்னொரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். 2 நவுன் கிளாஸஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நவுன் கிளாஸ்க்குள்ளவே ஒரு adjective clause இருக்குது. 2 நவுன் கிளாஸஸ் என்னென்ன? how valuable those files are, இது ஒன்று. ரெண்டாவது how long it took me to complete them. இதில் ஃபர்ஸ்ட் நவுன் கிளாஸில் how valuable those files டிஸ்கிரைப் பண்ணி, அந்த ஃபைல்ஸ் என்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி அதுக்குள்ளவே ஒரு adjective clause வந்திருக்கு. those files I gave you are. ஓகே, ஸோ இது இப்படி எழுதலாமான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். how valuable those files are that I gave you அப்படின்னு. ஸோ எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி adjective clause வந்திருக்கோ அந்த நவுன் பக்கத்துலேயே தான் அந்த adjective clause-ஐ நீங்கள் எழுதணும். அதாவது இங்கே ஃபைல்ஸை டிஸ்கிரைப் பண்ணி தானே adjective clause வந்திருக்கு. ஸோ ஃபைல்ஸ் பக்கத்துலேயே ஐ கேவ் யூன்னு சொல்லிட்டு தான் த ஃபைல்ஸ் ஆர்ன்னு இருக்கு இல்லையா, ஆருக்கும் ஃபைல்ஸ்க்கும் நடுவில் இந்த சென்டென்ஸ் எழுதிட்டு தான் நீங்கள் ஆரை லாஸ்ட்டாக எழுதணும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவு முக்கியமானது அண்ட் அது நம்ம ப்ராஜெக்டில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலான்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இங்கேயும் 2 விஷயத்த உன்னால் புரிஞ்சுக்க முடியுதான்னு கேட்குறோம். அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவு முக்கியமானது, இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அது நம்ம ப்ராஜெக்டில் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ், எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தலாம், இந்த பாசிபிலிட்டி உனக்கு புரியுதா, உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு கேட்குறோம். ஸோ உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், என்ன புரிஞ்சுக்க முடியுதா, அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவு முக்கியமானது என்று. ரைட், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் how important the information that they provided is. that இல்லாமலும் இங்கே சொல்லலாம் the information they provided is. and நம்ம ப்ராஜெக்டில் இது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லை ஏற்படுத்தலாம் ப்ராபபிலிட்டி மாதிரி சொல்கிறதுனால and how much it could influence, how much it could influence our project. ஓகே, எவ்வளவு நம்மளுடைய ப்ராஜெக்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தலாம் இந்த விஷயம் அப்படின்றது உனக்கு புரியுதா? Can you understand how valuable or how important the information that they provided or that they gave is and how much it could influence our project? Okay, so புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். அவன் டைரக்ட் பண்ண படம் எவ்வளோ மோசமானது, அதனால் அவன் எவ்வளோ இழந்தான்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாருக்கும் 2 விஷயம் தெரியும்னு சொல்கிறோம். அவன் டைரக்ட் பண்ண படம் எவ்வளோ மோசமானது இந்த ஒரு விஷயம், அண்ட் அதனால் அவன் எவ்வளோ லாஸ் பண்ணான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்னு சொல்கிறோம். ஸோ எவ்ரி ஒன் நோஸ் ஹவு டெரிபிள் த மூவி இஸ். ஓகே, எந்த மூவி? த மூவி ஹீ டிரெக்டட் இஸ், that he directed or he directed is, and how much he lost because of it. and அதனால் அவன் எவ்வளவு இழந்தான் என்று எல்லாருக்கும் தெரியும். ரைட், ஸோ எவ்ரி ஒன் நோஸ் ஹவு டெரிபிள் த மூவி ஹீ டிரெக்டட் இஸ் and how much he lost because of it. ஓகே, ஸோ இங்கேயும் 2 நவுன் கிளாஸஸ் அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட்டில் இருக்க நவுன் கிளாஸில் மூவின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி அதுக்குள்ளவே ஒரு adjective clause வந்திருக்கு, த மூவி that he directed is. ஓகே, ஆல்ரைட். அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டுடே இஸ், போன எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்க ஏற்பாடு பண்ண கான்சர்ட் எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு அதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்கன்றதை நாம் எல்லாரும் அறிவோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வி ஆல் நோ, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ வி ஆல் நோ என்ன தெரியும்னா, அவங்க ஏற்பாடு பண்ண கச்சேரி எவ்வளவு அற்புதமாக இருந்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ரைட், ஸோ வி ஆல் நோ ஹவ் அமேசிங் த கான்சர்ட் வாஸ். கான்சர்ட் டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற adjective clause, ஹவ் அமேசிங் த கான்சர்ட் தே ஆர்கனைஸ்ட். ஓகே, ஹவ் அமேசிங் த கான்சர்ட் தட் தே ஆர்கனைஸ்ட் கூட எழுதலாம். அண்ட் ஹவு மச் எஃபர்ட் தே புட் இன்டு இட், அவங்க அதுக்காக எவ்வளோ முயற்சி எவ்வளோ எஃபர்ட் போட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அண்ட் ஹவு மச் எஃபர்ட் தே புட் இன்டு இட். We all know how amazing the concert they organized was and how much effort they put into it. Okay, ஸோ இதுவும் போன எக்ஸாம்பிள் மாதிரியே 2 நவுன் கிளாஸஸை அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற நவுன் கிளாஸ், அதில் இருக்கிற நவுன் இந்த கான்சர்ட்னு நவுனை டிஸ்கிரைப் பண்ணி அதுக்குள்ளவே ஒரு adjective clause வந்திருக்கு, they organized அப்படின்னு.
ஓகே, ஸோ இன்றைக்கான எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கான வீடியோ இது தான். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்றத ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.